மத்திய கிழக்கு என்பது உலக அரசியலும் மனிதாபிமான சிக்கல்களும் மாறி மாறி நிகழும் ஒரு பரபரப்பான பகுதியாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பலஸ்தீனத்தில் நிலவும் மோசமான சூழ்நிலை, ஈரான் மற்றும் லெபனானில் பெருகும் பதட்டங்கள், மேலும் சிரியா போன்ற நாடுகளில் நடைபெறும் மாற்றங்கள் அனைத்தும் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன. மத்திய கிழக்கின் கடந்த 24 மணி நேரத்துக்குரிய செய்திகள். காசாவில் பயங்கர தாக்குதல், 115 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் படைகள் காசா நகரத்தில் உள்ள நுசைராத் பகுதியில் இருந்து பிழைத்துச் செல்ல முயற்சித்த நபர்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக பலஸ்தீன உயிர்காப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதில் 115 பேர் மரணம் அடைந்துள்ளதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பொதுமக்கள் என்பது வேதனையான உண்மை. ஹமாஸ் இராணுவ பிரிவு வெளியிட்ட வீடியோ. புதிய நடவடிக்கைகள். ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் இஸ்ரேலிய படைவீரரை பிடித்து வைத்திருக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளது. இதில் ஒருவர் உயிருடன் மற்றவர் காயமடைந்த நிலையில் இருப்பது காட்டப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலுக்கு பெரும் உள்நோக்க அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் ஐரோப்பிய நாடுகளுடன் புதிய அணு ஒப்பந்த விவாதம். ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து இடையே நடைபெறும் அணு ஒப்பந்த மீளாய்வு பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஸ்னாப்பேக் முறைமையை மீண்டும் அமல்படுத்தும் நடைமுறை செயல்படுத்தும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்கா இதை புறக்கணித்த நிலையில் ஐரோப்பிய கூட்டணி புதிய நிலைப்பாட்டை உருவாக்க முயல்கின்றது. லெபனான், இஸ்ரேல் இடையேயான தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் படைகள் இடையே தாக்குதல்கள் தொடர்கின்றன. இன்று காலை லெபனானின் யாரோனில் ஏற்பட்ட தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடி அடித்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவின் ரோடார் அமைப்புகளை தாக்கியது. யுத்தம் விரிவடையும் சூழ்நிலை தொடர்ந்து நிலவுகின்றது. இதுதான் மத்திய கிழக்கு பகுதியின் கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். இன்று நாம் பார்த்தது மனிதாபிமானம் எங்கே போயிற்றோ என்று கேட்க வைக்கும் நிகழ்வுகள். காசாவின் மக்கள் இன்னும் ஒரு முறையும் துயரில் மூழ்கியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக சமூகங்கள் இந்நிலையை கவனித்து நடவடிக்கை எடுப்பதற்கு நேரம் மிக முக்கியம். இத்தகைய உண்மை செய்திகள் உங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த செய்தி தொகுப்பு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். எமது சேனலை தொடர்ந்து பார்வையிட்டு உண்மை செய்திகளை பரப்ப உதவுங்கள். மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.